அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான டிஃபன் ரெசிபி தான். சிக்கன் வச்சு ஒரு சேமியா பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு முதல்ல நான் வந்து சேவரட் சேமியா தான் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த சேமியாவை நல்லா வறுத்துக்கிறேன். நான் வந்து 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். நல்லா வறுத்துருங்க. நீங்கள் ஆல்ரெடி வறுத்த சேமியா ரோஸ்டடாக இருந்தால் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இது வறுக்காத சேமியா, அதனால தான் நான் வறுத்துட்ருக்கேன். அது கொஞ்சம் நெய் போட்டு வறுக்கும் போது நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ சேமியா வறுத்துருச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு அன்னாச்சி பூ. பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் ஸ்லைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தெரியுதா, ரொம்பலாம் கலர் மாறி வர தேவையில்லை. ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். இப்போ 3 பச்சை மிளகாயை நேராக கீறி இருக்கேன். 2 கீறி அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். அதோட 3 தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்றேன். இப்போ இந்த தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே வேகணும், எண்ணெயிலே தான் வேகணும். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. தக்காளி கொஞ்சம் வெந்து மசியட்டும். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்தா தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கிண்டுறேன். பாருங்களேன், தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். இது கூட வந்து புதினா, கொத்தமல்லி 2மே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை 2ஐயும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2மே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுது. பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ எல்லா மசாலையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் எண்ணெயில் கிண்டி விடுங்க. எல்லாமே கிண்டி முடிச்சுட்டு கடைசியாக நான் போன்லெஸ் சிக்கன், எலும்பில்லாத கறி வச்சுருக்கேன். அந்த இதில் சேர்த்துக்கிறேன். அந்த கறி வந்து முதல்ல சேர்த்தோம்னா ரொம்ப டைட்டாக ரஃப்பாக ஆயிரும். ஏன்னா அது போன்லெஸ் சிக்கன் தானே, போட்ட உடனே வெந்துடும். அதுக்காக தான் நான் கடைசியாக சேர்க்குறேன். அதை முதல்லையே போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா அது சாப்பிடும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை போட்டு ஒரு வதக்கு தான் வதக்குனேன். ஒரு வதக்குனவுடனே இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடலாம். நான் 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம சேமியாவை போடும் போது தண்ணியும் சேமியா ஈக்குவல் குவான்டிட்டி இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும். நான் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மூடி போட்டுறேன். கொஞ்சம் கொதி வரட்டும். அதுதான் அளவு. நீங்கள் சேமியாவை போடும் போதே தெரியும் அந்த சேமியாவும் தண்ணி ஈக்குவலாக இருக்கான்னு. இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் சேமியாவை தூக்கி கொட்டிட வேண்டியதான். பாருங்கள், சேமியாவை சேர்த்துட்றேன். இது கொதிக்கும் போதே வாசனை ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். தெரியுதா, இந்த தண்ணியும் சேமியாவும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தால் கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும். இதில் நான் 2 ஸ்பூன் தயிர் சேர்க்க போகிறேன். கெட்டி தயிர், வீட்டில் உள்ள தயிர் தான். இது கூடவே பாதி எலுமிச்சம்பழமும் புளிஞ்சு விட்டுக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம். ஏன்னா தண்ணிலாம் நம்ம நிறையா வைக்கல. ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே தண்ணி சுண்டிடும், அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு லோ டு மீடியம்
அந்த ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது எனக்கு உப்பு காரம் எல்லாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். இப்போ ஓரளவுக்கு தண்ணிலாம் வற்றிருச்சு பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப மூடி போடும் போது இப்போ வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம் வேணால் லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது மூடி இருந்தால் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். பட் ஆனால் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான், சூப்பரான சேமியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கரெக்டாக இருக்கும். இது சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா பொலுபொலுன்னு உதிரியாக வந்துடும். பார்த்தீங்களா, நல்ல ஒரு சிக்கனோட சூப்பர் சேமியா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.